என்னமோ தெரியல, இந்த இயர் எண்டுல ரொம்பவே வித்தியாசமா நிறைய கதை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த படமும் அம்மா தக்காளி சோறு அந்த மாதிரி அதோட பயங்கரமா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு உணவு வந்துட்டானுங்க. இந்த படத்தோட பேரு வென் ஈவில் ரெக்ஸ். சூப்பரா இருக்குதுங்க படம். இந்த இயர் எண்டுல தான் வெளிய வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனரா வேண்டாங்க சொன்னா படம் பாக்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதனால நான் சொல்லவே சரி. வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பையன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தோட்டத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுடா, அதனால வா துப்பாக்கி எடுத்து தோட்டத்துக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக் வைப் ஆகுது. அவ்வளவுதான் படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்துல நிறைய அருவருப்பான காட்சிகளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்கேன். வாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. காலையிலேயே விடிஞ்சிருச்சு. தோட்டத்தை தாண்டி ஒரு வேலி கம்பி மாதிரி இருக்குங்க. அந்த வேலி கம்பியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கவே அவங்க கூடயே பாத்தீங்கன்னா ரெண்டு நாய் இருந்துச்சு. அதுல ஒரு நாய் எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் உழைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான் உழைக்குதுன்னு ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. அங்க போய் பாக்குறப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஒரு ஆளை பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு ரெண்டு துண்டா வெட்டி அவன் தலை தனியா அவன் முண்டம் தனியா அவனோட கை தனியா பிச்சு பிச்சு போட்டிருக்கு. அங்க ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்கியூ பண்ண வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோட புக் தான். அந்த புக்ல ஒரு வீட்டோட அட்ரஸ் இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே அந்த வீட்டோட அட்ரஸ கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான அம்மா அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கான். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த வீட்டை சுத்தி வித்தியாசமான ஸ்மெல் அடிக்கவே நம்ம ஹீரோ பையன் என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் படுத்துட்டு கிடக்காங்க. இந்த நோய் வாய்ப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா உடம்பு ஏதோ ஒண்ணு அரிச்சிட்டு கிடக்கு. இவனுங்க ரெண்டு பேரும் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அங்கே நாக்கு புடிங்கிட்டு ஓடி வரானுங்க. எங்க வரானுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தாங்க வந்திருக்காங்க. அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆமா அங்க ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டு கிடக்குறான், அவனை ரெஸ்கியூ பண்ண ஒருத்தன் தான் அனுப்புவீங்களா, அவனும் செத்து போய் கிடக்குறான் காட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரங்கிட்ட வம்புலுக்கு அந்த போலீஸ்காரன் எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி துரைச்சி அனுப்பிச்சுடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல யாருன்னு பார்த்தா ஒரு இந்த வில்லேஜ்லயே ஒரு பணக்காரன் வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு வசதியா இருக்கான். இங்க இருக்கிறவங்களோட ஓரளவுக்கு வசதியாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க. நாம இந்த கேரக்டர் ஒரு பணக்கார கேரக்டர் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த பணக்கார பையன் என்ன பண்றான், அன்னைக்கு நைட்டு அந்த நோய் வாய்ப்பட்டான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கன் எடுத்துட்டு போயிடுறான். நோய் வாய்ப்பட்டவனை சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னவே இந்த சின்ன பையனை சொல்றான், இங்க பாருங்க அவரை சுடாதீங்க, அவருக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த ஆவியை சுட்டுட்டீங்கன்னா அவன் செத்துருவான், ஆனாலும் அந்த ஆவி சாகாது, அது உங்களைய கொடுமை பண்ணும் அப்படின்னு சொன்னதுமே இவன் அவனோட கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அது மட்டும் கிடையாது, அந்த பணக்கார பையன் உள்ள ஒய்ஃபும் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், அவன் ஏதோ சுட்டையா அப்படின்னு. இல்ல நான் அவனை சுட கிடையாது அப்படின்னு சொல்லவே அடுத்த செகண்டே அந்த குண்டு பையனுடைய அதாங்க அந்த நோய் வாய்ப்பட்டி கிடந்தால அவன் குண்டு பையனே வச்சுப்போம். அந்த குண்டு பையன் மூணு பேரும் ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போயிட்டு இருக்க வழியிலேயே ஒரு சின்ன பையன் குறுக்கால வந்து நல்லவேளை இவங்களுக்கு எதுவும் ஆகல, கார் அட்டன் செகண்ட்ல திரும்பிட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன பையனுக்கும் ஒன்னும் ஆகல. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தாண்டி இந்த பக்கம் வந்து எட்டி பாக்குறாங்க. இவனை இங்க போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்தா அங்கதான் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த குண்டு பையனுள்ள இந்த இடத்துல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ நம்ம ஊர்ல இருந்து அந்த பீடையை தூக்கி எறிஞ்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவே அடுத்த நாள் ஆகுது. இந்த சொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அந்த பணக்காரன் நிறைய ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஆட்டுக்குட்டியில ஒரு ஆவி வந்து ஏவி உட்காந்துக்கிச்சுங்க. எப்படின்னு பார்த்தா அந்த குண்டு பையவுலயே தொத்திருப்பான் இல்லைங்களா, அதாவது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல போட்டிருப்பான் பாத்தீங்களா, அதனால அந்த ஆவி பாத்தீங்கன்னா இவனோட ஆட்டுக்குட்டிக்குள்ள வந்துருச்சு. உடனே இந்த பயபுள்ள ஒரு கன்னை எடுத்து அந்த ஆட்டுக்கு நேரா அப்படியே எய்ம் பண்றான். ஒரு கட்டத்துல பட்டாருன்னு சுடுறான். அந்த ஆடு செத்து போச்சு. அடுத்த செகண்டே இந்த பொண்டாட்டிக்கறி இருக்கா பாத்தீங்களா, அதாங்க இந்த பணக்காரனோட பொண்டாட்டிக்கறி. அவன் ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து இந்த பயபுள்ள மண்டையில ஒரு போடல மண்டை ரெண்டா தெரிச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, 8 மாசம் பிரெக்னெண்டா இருந்த அந்த பொண்டாட்டிக்கறி இருக்கா பாத்தீங்களா, அவளை கோடாலியால அடிச்சு அந்த இடத்துல செத்து போறா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்திருக்கான். என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து ஒய்ஃபையே காட்டலையே இப்ப காட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல மேரேஜ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்காரி கோச் ரிவர்ஸ் பண்ணிருப்பாங்க, இன்னொரு கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுக்காக வந்தானா இவங்களை எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு சின்ன பொண்ணு
இருப்பா. அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து ஒரு பெரிய நாய் தலையில கப்புன்னு கவிக்கிட்டு போகுதுங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது புருஷனும் ஓடுறான். அந்த நாயை ஒண்ணும் பண்ணாம இருந்தாலே ஒண்ணும் ஆயிருக்காது. ஆனா அந்த ரெண்டாவது புருஷங்காரன் துப்பாக்கில சுட்டு அந்த நாயை கொல்லுறான். அதனால அந்த ஆவி பாத்தீங்கன்னா ரெண்டாவது புருஷன் மேல ஏறிக்கிச்சு. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு, ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு. அப்போ அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி கேப்பீங்கல்ல, ஆனா அந்த சின்ன பொண்ணு ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோட ஒய்ஃப் கிட்ட வந்திருக்கிறது ஒரு ஆவி. ஆவினே தெரியாம இவ எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கவே அந்த ரெண்டாவது புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கார்ல வந்து ஹீரோவோட ஒய்ஃப ஒரே போடு. அப்படியே நம்மளுக்கு சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அடுத்ததா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு எப்படியோன்னு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருதுங்க. நம்ம ஹீரோவும் அந்த போன் கால் எடுத்து பேசுறாரு. என் பொண்ண என்கிட்ட இருந்து கொன்னுட்டேன், ஆனா என் பசங்க ரெண்டு பேத்தையும் நான் விட மாட்டேன், என்னோட பசங்களை தேடி நான் வருவேன், என் ரெண்டு பசங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃப் காரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ எங்க வந்திருப்பாங்க, எல்லாருமே இந்த ஒரு அம்மாவை காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது, எல்லாருமே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வாய் பேச முடியாது, கை கால்லாம் கொஞ்சம் ஊனம், காருக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் காருக்குள்ள இருக்கிறப்ப காருக்கு வெளியில இருந்து ரத்த கையா அப்படியே அந்த ஜன்னல்ல தொலைவிக்கிட்டு போகுது. அடுத்த செகண்ட் ஹீரோவோட அம்மா கூச்சல் போடுறாங்க, மேல யாரோ இருக்காங்க போய் பாருடா அப்படின்னு சொல்லி. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ரெண்டாவது பையனை தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்து கீழே குதிக்கிறா. ஆளுக்கான எங்க போனான்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. சூப்பரா இருக்குது போதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ல போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த மந்திரக்காரி இருக்கா பத்தி, இவங்க ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு கார்ல. நான் போக போக சொல்றேன் இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த குழந்தையை தேடி போயிட்டு இருப்பான் இல்லைங்களா. ஆனா அங்க ஒரு சம்பவத்தை பாக்குறான். அதை பார்த்ததும் தேம்பி எழுதுகிட்டு இருக்கான். என்னடா அது அப்படின்னு அந்த அம்மா காரியே தன்னோட பையனோட மூளைய பிச்சு தின்னுகிட்டு கிடக்கா. டே சாமி, பையன் உள்ள பார்த்ததும் கார் எடுத்துட்டு போய் அவளோட சேர்த்தி மரத்துல ஒரே போடுங்க, அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாட்டிமா எனக்கு பசிக்குது ஏதோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கிடக்கான். நான் சொன்ன சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தா யாரு, அந்த மந்திரக்காரியும் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க எங்க வந்தாங்க, ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த குண்டு பையனை தூக்கிட்டு போற வழியில ஒரு சின்ன பையன் குறுக்கால வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த ஊர் ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாங்க. அதே பையன் தான் இந்த இடத்துல. அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா அன்னைக்கு ஒரு குண்டை இங்க விழுந்தான் தெரியுமா, அவனை எங்க வச்சிருக்கீங்க, அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லவே அந்த சின்ன பையன் மாத்தி சொல்றான், அந்த இடத்துக்கு இருக்காங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. உடனே இந்த மந்திரக்காரிக்கு சுத்தமா விளங்கல. அப்படியே இந்த பக்கம் கிட்ட ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணு இல்ல அவன் போய் சொல்றான், இவன் அதாவது அந்த குண்டை இன்னொரு இடத்துல தான் இருக்கான், அவன் சொன்ன இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னதுமே அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோக்கு சரி டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை தூக்கி போட்டு பயங்கரமா அடி அடிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, உண்மையை. இந்த சம்பவம் எல்லாம் போயிட்டு இருக்கவே அந்த மந்திரக்காரிக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அந்த குண்டு பைய கொள்ள இந்த ஸ்கூலுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்ததா நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு நிறைய மிஷின் மாதிரி இருக்குங்க, அந்த மிஷின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல தேடி பாக்குறாங்க. பலகை போட்டு ஏதோ மூடி கிடக்கு. சரி அந்த பலகையை ஓபன் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஒரு கொரடு மாதிரி எடுத்து அந்த பலகையை மெதுவா ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா நிறைய பேர் செத்து போய் கிடக்குறானுங்க. அதுல குண்டனும் இருக்கு. அப்படியே அந்த குண்டனோட பாடி எடுத்துக்கிட்டே இருக்கவே ஒரு கோடாலி தேவைப்படுது. அங்க இருந்த 4-5 குட்டிகள் தான் என்ன சொல்லுது நம்ம ஹீரோ கிட்ட, அந்த கோடாலி அந்த ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எடுக்க போறான். இருந்தாலும் இந்த மந்திரக்காரி சொல்றா, போகாதடா உன்னை ஏமாத்த வேண்டிய வேறடாது அப்படின்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கேட்காம போய் அந்த கோடாலி எடுத்துட்டு வரப்ப அங்க என்ன சம்பவம் நடக்குது பாத்தீங்களா. அங்க இருந்த 5-6 குட்டி சாத்தாலாம் என்ன பண்ணுது, அந்த மந்திரக்காரிய ஒரு கோடாலியை வச்சு, கோடாலி இல்லைங்க ஏதோ சுத்தி மாதிரி நினைக்கிறேன், அந்த சுத்தியை வச்சு பட்டுன்னு அடிச்சு கொள்ளு முடிக்குது. இது பார்த்து வெறியான நம்ம ஹீரோ என்ன பண்றா, அந்த குண்டு பயலோட தலையிலேயே பட்டுன்னு அந்த கோடாலி வச்சு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கான். வெட்டினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பயவுல அந்த குண்டு பையன் உடம்புல இருந்து வெளியில வராங்க, உடம்பு ஃபுல்லா ரத்தம். அப்படியே அந்த சின்ன பயவுல என்ன பண்றான், நம்ம ஹீரோவோட தலையில பாத்தீங்கன்னா கைய வச்சு 3 அச்சு மாதிரி போட்டு விடுறான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல உட்கார்ந்து கிடக்கா. அப்படியே அந்த குட்டி சாத்தா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு மெதுவா வெளியே போயிட்டு இருக்க
இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஹீரோவியா அந்த குட்டிச்சாத்தான் கொல்லல? ஒருவேளை நம்ம ஹீரோ தான் அந்த குண்டு பையில அடிச்சு இந்த குட்டிச்சாத்தான வெளியே வரச்சதுனாலயோ என்னமோ தெரியல, அவனை கொலை. நம்மளுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க ஃப்ரெண்டுக்காரனும் உயிரோட தான் இருக்கு. அவன் ஜாவலியாட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் போய் ஃபுல்லா உடம்பு எல்லாமே வாஷ் பண்றாரு. நம்ம ஹீரோவோட வாரிசுல கடைசியா உயிர் இருக்கிறது இந்த மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒருத்த மட்டும்தான். இந்த ஊனமா இருந்தான்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பான். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவே ஒரு மாதிரி இரம்பறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவனோட வாய்க்குள்ள கையை விட்டு பார்த்தா ஏகப்பட்ட பிளட்டுங்க. இல்லையே, இவன் வாய்க்குள்ள கையை விட்டா ஐஸ்கிரீம் தானே வரணும், என்னடா அது பிளட் அப்படின்னு பாக்குறோம். இந்த படத்தோட சென்டர்ல நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பாட்டியை நல்லா நோட் பண்ணுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, என்ன நடந்திருக்குன்னா இந்த பயபுல அவனோட பாட்டியே சாப்பிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊனமுற்ற பையன் நடந்து வந்து தன்னோட பாட்டி கிட்ட எனக்கு பசிக்குது சாப்பாடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். எத்தனை பேரு இதெல்லாம் கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படியே போயிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஒரு கன்னை எடுத்து டபால்னு அவன் வீட்டுல இருந்து சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தன்னோட பையனே கொன்னுட்டான். ஏன்டா எதுக்கு கொன்னா, அதான் இப்ப நல்லா இருக்கால அப்படின்னு நினைப்பீங்களா, அதுதான் கிடையாது. அந்த பையனோட உடம்புக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஆவி இருக்குது. அப்ப அந்த ஆவியை கொண்டுதானே அப்படியே இந்த படத்தையும் முடிக்க செய்றாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சனா, நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.